ஐ வெல்கம் இட் லேர்ன் இங்கிலீஷ். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இது தப்பு அப்படின்னு சொல்லலாமா? திஸ் இஸ் ராங் அப்படின்னு இருக்கு பாருங்களேன் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். இதை ஆன்சராக சொல்ல முடியுமா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? திஸ் இஸ் ராங். ஸோ ஆன்சராக சொல்ல முடியும். அடுத்தது, இட் இஸ் நாட் மை ஒப்பீனியன். இது என்னோட ஒப்பீனியன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியனுக்கு இது பதிலாக இருக்க முடியாது. அதே மாதிரி ஃபஸ்ட் யூ சால்வ் த ப்ராப்ளம். நீ முதல்ல இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள், இப்படி பதில் சொல்லலாம். அதர் சைடு பாருங்களேன், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? தேர் இஸ் அ புக். இங்கே ஒரு புக் இருக்குது அப்படின்னு பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி வேர் இஸ் மை கார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் மணி. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? பணத்தை சேமிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் கரெக்டாக வர்ற பதில்கள் திஸ் இஸ் ராங், ஃபஸ்ட் யூ சால்வ் த ப்ராப்ளம், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் மணி. இந்த மாதிரி 6 சென்டென்ஸஸையும் வாட்சி பார்த்து கரெக்டான ஆன்சர் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். நவ் லுக் அட் திஸ் கொஸ்டின். வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன செஞ்சிகிட்ருக்கீங்க? மொத்தம் 6 சென்டென்சஸ் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக வாட்சி பாருங்கள், எந்த ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வாட் ஆர் யூ டூயிங், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த கேள்வி. ஐ டிட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்ல முடியாது. நான் என்னோடய ஹோம்ஒர்க்கை செய்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. செகண்ட் கொஸ்டின், வி ஆர் டூயிங் ஒர்க். நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இது கரெக்டான ஆன்சர். அடுத்து, வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹீ இஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து, ஐ ஆம் குக்கிங். இது கரெக்டாக இருக்கும். நான் குக் பண்ணி கொண்டிருக்கிறேன், சமைத்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஐ வில் டூ மை ஹோம்ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இனிமேல் ஹோம்ஒர்க்கை செய்வேன்னு அர்த்தம், ஃப்யூச்சர் டென்ஸ். இது மேட்ச் ஆகாது. அதே மாதிரி ஐ வென்ட் டு சென்னை, நான் சென்னைக்கு போனேன். இதுவும் கரெக்டான ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், வேர் வில் யூ பை. நீங்கள் எங்கே வாங்குவீங்க? வில் வந்திருக்கு, அப்போ எதிர்காலம், ஃப்யூச்சர் டென்ஸ். இதுக்கு ஏற்ற பதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் வில் யூ பை, நீ எங்கே வாங்குவ? ஐ வில் பை இன் பெங்களூர். நான் பெங்களூரில் வாங்குவேன், இனிமே வாங்குவேன். அந்த வில் வந்திருக்கிறதுனால இனிமே அதை வாங்குவேன். இது கரெக்டு, இந்த பதில். அடுத்து, ஐ பாட் இன் மதுரை. ஐ பாட் இன், பாட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ வேர் வில் யூ பைங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ இது கரெக்டாக வராது. அதே மாதிரி ஐ ஒர்க்டு, அதுவும் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் காஸ்ட்லி. இது பொருந்தாத பதில். அடுத்து, ஐ மே ஃபைண்ட் எ குட் ஷாப். நான் ஏதாவது ஒரு நல்ல கடையை கண்டுபிடிப்பேன், இப்படி சொல்லலாம். லெட் மீ ஆஸ்க் மை ஃபாதர், என் அப்பாட்ட கேட்கணும். வேர் வில் யூ பை, என் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன். ஸோ இதுவும் கரெக்டான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? உன்னுடைய நண்பர் யார்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. உன் ஃப்ரெண்டு யார்? இதோ இவர் தான் என்னுடைய ஃப்ரெண்ட், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். இது கரெக்ட். அடுத்தது, த பர்சன் ஹூ இஸ் சிட்டிங். அங்கே இருக்கிற ஆட்களில் உட்கார்ந்துருக்கிறாரு பாருங்களேன், உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் தான் என்னோட ஃப்ரெண்ட். த லாஸ்ட் ஒன் இஸ் மை ஃப்ரெண்ட். வரிசையாக இருக்காங்க, அதில் கடைசியாக உட்காந்துருக்கிறவர், கடைசியாக இருக்கிறவர் என்னோடய ஃப்ரெண்ட். இதனுடைய பதில் இட் இஸ் மை ஒர்க் அப்படின்னு இருக்க முடியாது, ஐ பே த ஃபீஸ்ன்னு இருக்க முடியாது, ஹீ வாஸ் மை ஃப்ரெண்டுன்னு இருக்க முடியாது. ஏன்னா வாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட் டென்ஸ். இப்போ அவர் ஃப்ரெண்டாக இல்லைன்னு அர்த்தம். கடந்த காலம், முன்னாடி என் ஃப்ரெண்டாக இருந்தார், இப்போ அவர் ஃப்ரெண்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம். வேர் இஸ் யுவர் கார்? உன்னுடைய கார் எங்கே இருக்குது? என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகும், உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய கார் எங்கே? உன்னுடைய கார் எங்கே இருக்குது? ஐ ஹாவ் பாட் எ நியூ கார். நான் ஒரு புது கார் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்ல முடியாது இந்த கேள்விக்கு. அடுத்து, இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. உங்கள் கார் எங்கே? அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அதாவது டிரைவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு எனக்காக அப்படின்னு அர்த்தம். அடுத்து, மை கார் இஸ் தேர். என்னோடய கார் அங்கே இருக்குது. இந்த சைடு பாருங்கள், யுவர் கார் இஸ் லுக்கிங் நைஸ். இது பதிலாக சொல்ல முடியாது. வேர் இஸ் யுவர் கார் அப்படின்னா உங்கள் கார் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் தேர், இது அங்கே இருக்கிறது, என் கார் அங்கே இருக்குது. ஹிஸ் கார் இஸ் தேர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹவ் இஸ் ஹி, அவர் எப்படி இருக்கிறார்? ஐ ஆம் ஆல் ரைட் நவ்.
நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஹவ் இஸ் ஹீன்னு கேட்டுட்டு நான் நன்றாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மேட்ச் ஆகாது. அடுத்தது ஹீ இஸ் ஃபைன், இது சொல்ல முடியும். அவர் நன்றாக இருக்கிறார். ஹவ் இஸ் ஹீ இஸ் ஃபைன். அடுத்தது ஹீ ஹேஸ் சம் ஹெல்த் இஷ்யூஸ், அவருக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த சென்டென்ஸும் மேட்ச் ஆகும். ஸோ ஐ ஆம் ஆல் ரைட் நவ் மேட்ச் ஆகாது. ஹீ இஸ் ஃபைன் கரெக்ட், ஹீ ஹேஸ் சம் ஹெல்த் இஷ்யூஸ் கரெக்ட். இப்போ அதர் சைடு பாருங்கள், அங்கே 3 சென்டென்சஸ் இருக்குது. அந்த 3 சென்டென்சஸையும் வாட்ச் பாருங்கள். இதில் எந்தெந்த வாக்கியங்கள் இதுக்கு பதிலாக இருக்க முடியும், அதை நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேள்வி நீங்களாக கேட்டுக்கோங்க. அதுக்கு எப்படியெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.